ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று இந்த உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் குறித்து ரொம்ப யோசிக்கிறோம். இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் நம்மளை கவலைப்படக்கூடாதுன்னு தான் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவர் கவலைப்படுவார். சோ இந்த ட்ரெஸ்ஸுக்காக, ஃபுட்டுக்காக, இருப்பிடத்துக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இருக்கிறாரு. அதாவது கவலைப்பட வேண்டாம்னு தான் சொல்லி இருக்காரு, தவிர இதெல்லாம் வேண்டான்னு சொல்லல. தேவ பிள்ளைங்க நல்லா உடுத்தணும், நல்லா சாப்பிடணும், நல்ல வீட்டுல இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு சித்தம் தான். பாருங்களேன், இருக்கு பாருங்க. ஆண்டவரை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சோ ஆண்டவர் இந்த சரீர பிரகாரமான காரியங்களிலும் ஒரு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார்.